தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய கவிதை களத்திலே அடுத்து இணைகின்றார் கவிஞர் மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் அவர்கள், திருவெற்றியூர், சென்னையிலிருந்து. வாருங்கள் ஐயா. காலம் பொன்னானது என்ற தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அம்மையே. வணக்கம். வணக்கம். இன்றைய கவிதை தலைப்பு காலம் பொன்னானது. காலம் பொன்னானது, கடமை கண்ணானது, காலம் தவறினால் வாழ்வு என்னாவது, காலத்தே செய்யா செயலெல்லாம் வீணாகும், கண் போன போக்கில் செய்யின் கனவாகும், வேறு காலத்தே பிள்ளை நேரத்தே பிறப்பின் குறையிலா வளர்ச்சி பெற்றிடும், படிக்கும் காலத்தே நன்றாய் படிப்பின் பாங்காய் உயரம் தொடுதல் உறுதி, பருவத்தே திருமணம் நடத்தல் நற்பேராகும், பலகாலம் தள்ளி போனால் இளமை பாழாகும், வந்திட்ட வரனெல்லாம் விரட்டிடாதே, தேடி அலையும் காலமும் இருபாலருக்கும் உண்டே, சரியா மகவையில் பணமுடிப்பின் பிள்ளை பெறல் எளிது, தாமதம் கொண்டால் மருத்துவ வாசம் கொடிது, முதுமைக்கு முன்னரே பிள்ளை மனத்தை முனைப்பாய் முடிப்பீர், வருத்தம் தவிர்ப்பீர், இளம் வயதில் வல்லுடல் ஓம்பின் முதுமையிடத்தும் தளர்ச்சி நடையில்லை, இளமையில் மிகு பொருள் சேமிப்பின் முதுமை நோய்களை எளிதில் வென்றிடலாம், காலம் தவறின் மாமழையும் மாண்பிழா பிழையே, கதிர்கள் அழியும் வளமும் குன்றும், இரத்தல் யாவர்க்கும் உண்டெனினும் தன் திறத்தால் ஏற்றம் படைப்போர் இறப்பதுண்டோ, பிறந்தார் யாவரும் நீங்குவார் மண்ணிலே, பிரிந்திட்டால் காலமும் அவரை உண்டு மறைத்திடும், அறத்தார் வினை திறத்தார் மட்டுமே காலத்தையும் வெல்லுவார், என்றென்றும் உயிர் வாழ்வார் மாந்தர் நெஞ்சிலே என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். ஆசா கந்தன், திருவொற்றியூர், சென்னை. ஆமாம், காலம் தவறினால் வாழ்வு வீணாகும், படிப்பு தவறினால் வாழ்வு என்னாகும், முதுமை வர முன் பொருள் சேர்ப்பீர் என்று அந்த கவிதையிலே குறிப்பிட்டு அந்த அருமையான கவிதையை தந்திருந்தார் கந்தனையா அவர்கள். நன்றி. மீண்டும் இணைந்து சிறப்பீர்கள். நன்றி, வணக்கம்.